நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்கள் அ நீதிமொழிகள் புத்தகத்தின் தொடர் வேத படிப்பிலும் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்க ஆயத்தப்படுகிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் பாடம். ஆ இந்த 10ஆம் பாடத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்கிறதுக்காக நாங்க வசனங்கள் 20லிருந்து 35 வரைக்கும் நாங்க எடுத்திருக்கிறோம். ஆனால் சில காரியங்கள மாத்திரம் இன்றைய நாள்ல கற்றுக்கொள்வதற்கு நாங்க எங்களுடைய அவதானத்த செலுத்துவோம். முதலாவது அ 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். "என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து, அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி" என்று நாங்க பார்க்கிறோம். ஆ அதாவது நாங்க ஏற்கனவே அ தாயின் போதகத்தை, தகப்பனுடைய போதகத்தை தள்ள வேணாம். ஐபாட் அது பாடினா அது உங்களுடைய ஆம் தலைக்கு கிரீடம், அதே நேரத்துல உங்களுடைய கழுத்துக்கு சரப்பணி என்ற ஒரு பாடத்த நாங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டதுனால, இன்றைய நாள் அத நாங்க பார்க்காமல், இன்றைக்கு விசேஷமாக இந்த 25ஆம் வசனம், அந்த 25ஆம் வசனத்துல இருக்கிற அ கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்ற அந்த வார்த்தையிலிருந்து சில பாடங்கள, சில காரியங்கள நாங்க அ தியானிக்க, அவதானிக்க இருக்கிறோம். எனவே இங்க விளக்கை பற்றி அந்த வசனம் பேசுகிறது இல்லையா? விளக்கு. ரைட்? அப்ப யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாங்க அந்த விளக்கை குறித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி, இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துல விளக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றார், அது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்றார். ரைட்டா? அப்ப அ வசனத்துல வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு. ரைட்டா? அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துல கடவுள் தன்னுடைய அந்த விளக்கை எரியும்படி செய்ய சொல்லியிருந்தார். ரைட்டா? இப்ப பாருங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. "கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர்." அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துல எரிகின்ற விளக்கு வந்து அங்க எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். அது வந்து என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள இருக்கின்ற கடவுள் நியமிக்க சொல்லியிருக்கின்ற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கின்ற காரியங்கள தெளிவா பார்க்கிறதுக்கு அது ஒளி கொடுக்கிறதாக இருக்கும். இல்லையா? அப்ப இங்க சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கிறோம். என்னது? கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். அப்ப அந்த விளக்கு என்ன செய்யுது? அங்க இருக்கின்ற இருளை அ வெளிச்சமாக்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கடவுள் விளக்காக இருக்கிறார். அந்த விளக்கு என்ன செய்து? கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்ப அந்த விளக்கு என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற இருளை வெளிச்சமாக்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருக்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அ கட்டளையே விளக்கு. சரியா? வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 23ஆம் வசனம், மன்னிக்கணும். 23ஆம் வசனம் சொல்லுகிறத நம்ம அவதானிக்கிறோம். ரைட்டா? அப்ப ஆம் இந்த கட்டளை சரியா? இந்த வ கட்டளையை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது, எது விளக்கு? சரியா? நாங்க பார்த்தோம். சாமுவேல்ல கர்த்தர் தான் என்னுடைய விளக்கு, அவர் தான் என்னுடைய வெளிச்சம்னு சொன்னார். இல்லையா? அப்ப இங்க நீதிமொழிகள்ல வசனத்துல வாசிக்கிறோம், கட்டளை தான் விளக்குன்னு சொல்லி. சரி, அப்ப கட்டளைன்னு சொல்லும் பொழுது, நேரடியாக கடவுளுடைய வார்த்தை என்று நாங்க பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை. அதேபோல வேதம் என்று சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைய தான் அதுவும் குறிக்குது. அதாவது நியாயப்பிரமாணத்தை அது குறிக்குது. சரியா? அப்ப கடவுளுடைய கட்டளைகள், கமாண்ட்மென்ட்ஸ்,
அதே போல சட்டம், லோ என்று சொல்லப்படுகிற சட்டம், இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. நீங்க குறிச்சு வச்சுக் கொள்ளலாம். சங்கீதம் 119, 172, அதே போல உபாகமம் 17, 18, 19 வசனங்கள்ல இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை தான் அந்த கட்டளையாக அல்லது அவருடைய வேதம் அது சட்டமாக, நியாய பிரமாணமாக சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கட்டளைகளின் மூலம், ரைட், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்னு சொல்லும் பொழுது, அப்ப கட்டளைகளின் மூலம் ஆண்டவர் என்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு? தன்னுடைய விருப்பங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரைட்டா? அந்த வேதத்தின் மூலம், கடவுளுடைய வார்த்தையின் மூலம் தன்னுடைய விருப்பம், தன்னுடைய விருப்பமற்ற தன்மை என்ன, தன்னுடைய விருப்பம் என்ன, ரைட், என்பதை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரியா? எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? மனிதர்கள் மூலம் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இல்லையா? அப்ப மனிதர்கள் மூலம் கடவுள் தன்னுடைய கட்டளையை, மனிதர்கள் மூலம் தன்னுடைய வேதத்தை அல்லது நியாய பிரமாணத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கட்டளை அல்லது நியாய பிரமாணம் அல்லது வேதத்தின் மூலம் கடவுள் மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ரைட், என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையின் மூலம், ரைட், கமாண்ட் பண்ணியிருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், ரைட், கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப தன்னுடைய கட்டளையின் மூலம் கடவுள் தான் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், அவர் எதை மனிதனிடத்துல எதிர்பார்க்கிறார், மனிதனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய நம்பிக்கை, ரைட், அவனுடைய 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 உலக வாழ்க்கையில் அவன் செயல்படுகிற விதங்கள், இவைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? தன்னுடைய வார்த்தையின் மூலம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு, வழங்கி இருக்கிறாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ வேதமே வெளிச்சம் அல்லது பார்த்த மாதிரி கட்டளையே விளக்கு என்று சொல்லும் பொழுது, நாங்க இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க, நியாய பிரமாணங்கள், சட்டங்கள், ரைட், வெளிச்சம் அல்லது விளக்கு, ரைட். அதாவது ஒரு விளக்குன்னு சொல்லும் பொழுது அன்பானவர்கள் என்ன செய்யும் அது? ரைட், ஒரு விளக்கு அல்லது நம்ம வீட்டுகள்ல இருந்த அந்த காலத்துல நம்ம பாவிக்கிற சிமினின்னு சொல்லுவோம், ரைட், மண்ணெண்ணெய் ஊத்தி பாவிக்கிறது. அந்த விளக்கு அல்லது அந்த 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 விளக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கும் இல்லையா? அந்த விளக்கு, விளக்கில் இருந்து ஒரு ஒளியை, வெளிச்சத்தை வெளியே கொடுக்கிறதாக இருக்கும். அப்ப என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, விளக்கு ஆண்டவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையாக இருக்குது, ரைட், ரைட்டா? இந்த வசனங்களின் படி, ஏன்னா முதல்ல நாங்க சாமுவேல பார்த்தோம், கர்த்தர் நீர் என்னுடைய விளக்கு, நீர் உம்முடைய வார்த்தை என்னுடைய வெளிச்சம்னு சொன்னார் இல்லையா? ரைட். அப்ப கர்த்தர் விளக்காக இருக்கிறாரு. அவர் மூலம் என்ன செய்யறார் ஆண்டவர்? வெளிச்சத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். சரியா? அப்ப அவருடைய தன்மைகளினாலே, அவருடைய குணாதிசயங்களினாலே மனிதனை என்ன செய்யறாராம்? ஒளிர செய்கின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப கட்டளைகளின் மூலம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடவுளுடைய வார்த்தை, தன்னுடைய வார்த்தையின் மூலம் மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பாய்ச்சுகின்றவராக இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையை ஒளிர செய்கின்றவராக இருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம். சரியா? ஆகவேதான் 119ஆம் சங்கீதத்துல 105ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சரியா? உம்முடைய வசனம், ரைட், என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதுன்னு சொல்றார். சரியா? அப்ப கடவுளுடைய வார்த்தை, ரைட், அந்த கட்டளை எங்களுக்கு விளக்காக, எங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை இவ்வளவு நேரம் நாங்க கவனிக்கிறோம். இப்ப பாருங்க, நாங்க கீழே எழுதி இருக்கிறோம். அப்ப அந்த விளக்கும் அந்த வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படியான மாற்றத்தை உண்டு பண்ணுதுன்னு சொன்னா, பாருங்க அங்க எழுதி இருக்கிறோம், எமது வாழ்க்கைக்கு உண்மையானதும் சரியானதுமான வழியை காண்பிக்கின்றதாய் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. எப்படி வெளிச்சமா இருக்குது? எப்படி விளக்கமா இருக்குது? விளக்காக இருக்குது கடவுளுடைய வார்த்தை. எங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அல்லது சரியான, ரைட், நேர் வழியை
காண்பிக்கின்றதாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவேதான் அது விளக்காக, வெளிச்சமாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இப்போ சொல்லுவோமே, ஒரு இடத்துல நம்ம ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நம்ம நடந்து போகும் பொழுது, ரைட்? எங்களுக்கு முன்னுக்கு இருளாக இருந்தா, எங்களுடைய கால்கள நாங்க எப்படி எடுத்து வைப்போம்? ஒரு சந்தேகத்தோட, இல்லையா? நாங்க காலடிகள எடுத்து வைக்க வேண்டி வரும். இருளா இருக்கிறதுனால. அப்ப சந்தேகத்தோட எடுத்து வைக்கிறதுனால, ஏன் சந்தேகம் வருது? ஏன்னா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு அங்க இல்லாம இருக்கு. ஏன்னா, நாங்க காலடி எடுத்து வைக்கிற இடத்துல ஏதாவது பள்ளம் இருக்குமோ? அல்லது முள்ளுகள் குத்துமோ? அல்லது அது வந்து தவறான பாதையா இருக்குமோ? என்று எங்களுக்கு தெரியாததுனால, நாங்க என்ன செய்றோம்? ஒரு சந்தேகத்தோட, ஒரு பாதுகாப்பு அற்ற நிலைமையில எங்களுடைய காலடிகள நம்ம எடுத்து வைக்கிறோம். ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நம்ம நடக்கும் பொழுது. இல்லையா? அப்ப எங்களுக்கு அது என்ன தரல? ஒரு தெளிவை தரல. நான் எங்க இருக்கிறேன்? எங்க நான் போறேன்? எங்க நான் என்னுடைய பாதங்களை முன்னோக்கி வைக்கிறேன்னு அது எனக்கு தெளிவ தரல. ஏன்னா, அது இருளாக இருக்கிறதுனால. இல்லையா? அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை, ரைட்? இந்த உலகத்துல ஒரு இருள் சூழ்ந்தது. இல்லையா? ஏன்னா, பாவத்துல வாழுகிற மனிதனை குறித்து பேசும்பொழுது, பாவத்தை குறித்து பேசும்பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அது ஒரு இருள் சூழ்ந்த இடமாக எங்களுக்கு அதை காண்பிக்குது. சரியா? எனவே அந்த இருள் சூழ்ந்த இடத்துல, ரைட்? நாங்க வாழுவதற்கு, நாங்க முன்னோக்கி செல்றதுக்கு, ரைட்? நம்பிக்கையோடு எங்களுடைய கால்களை எடுத்து வைக்கிறதுக்கு, ரைட்? அல்லது ஒரு பாதுகாப்போடு, ரைட்? நான் எடுத்து காலடி எடுத்து வைக்கிற இடம், நான் முன்னோக்கி போகின்ற பாதை, அது பாதுகாப்பானது, அது தெளிவானது என்பதை காண்பிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்றது தான் எது? கடவுளுடைய வார்த்தை. ரைட்? அந்த விளக்கு, அந்த வெளிச்சம் என்பத நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் இங்க சங்கீதக்காரர் நாங்க வாசிச்சோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப அது எனக்கு முன்பாக இருக்கின்ற, எனக்கு விளங்காத, ரைட்? எனக்கு அறிந்து தெரிந்து கொள்ள முடியாத, என்னுடைய ஞானத்துல புரிந்து கொள்ள முடியாத என் வாழ்க்கையின் பாதைக்கு வெளிச்சத்த அது என்ன செய்யுது? உண்டு பண்ணுது. நான் எங்க நடக்கணும், எப்படி செயல்படணும் என்றதை எனக்கு அந்த வார்த்தையானது காண்பிக்கிறது. காண்பித்து எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து என்ன செய்யுது? கடவுளுடைய வார்த்தை முன்னோக்கி என்னை நடத்தி செல்லுது. சரியா? இப்ப பாருங்க, வெளிச்சத்துல நடக்கும் பொழுது எந்த விதமான பயமும், அச்சுறுத்தலும் இருக்காது. ஏன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும். ரைட்? எனக்கு முன்பாக என்ன இருக்குது? எனக்கு பின்பாக என்ன இருக்குது? எனக்கு சைடுல என்ன இருக்குது? எந்த இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எப்படியான இடத்துல நிற்கிறேன்? வெளிச்சத்துல எல்லாமே திட்ட தெளிவு. ஒரு பயமும் அங்க நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் அங்க இருக்காது, வெளிச்சத்துல இருக்கும் பொழுது. அப்ப கடவுளுடைய வசனம், கடவுளுடைய வார்த்தை எங்களுடைய பாதத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது, அது விளக்காக, வெளிச்சமாக எங்களுக்கு இருக்கும் பொழுது, எங்களுடைய சூழ இருக்கின்ற எல்லா காரியங்களும் எங்களுக்கு, ரைட்? மிகுந்த தெளிவாக பார்க்கக்கூடிய விஷ விஷயமாக இருக்கும். அதாவது, இங்க எழுதியிருக்கோம் பாருங்க. ஆம். எனவே வேதத்தை கற்று அறியும் ஒருவர் தன் வாழ்க்கையில் மற்றும் தன்னை சூழ என்ன நடக்கிறது என்பதை பற்றி அறிவுடையவராக இருப்பார். சரியா? அப்ப வேதம் வெளிச்சமாக, கடவுளுடைய கட்டளைகள் எனக்கு விளக்காக வரும் பொழுது, அதாவது வேத வார்த்தைகள் எனக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் என்ன செய்றான்? ஒரு கிறிஸ்தவன் அந்த வெளிச்சத்தை கற்று அறிந்து கொள்ளும் பொழுது, ரைட்? கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் தியானித்து, அதை படித்து நன்கு அறிந்து கொள்ளும் பொழுது, அவனை சூழ என்ன நடக்கிறது? நான் முதல்ல பார்த்த மாதிரி, ரைட்? அவன சூழ என்ன நடக்கிறது? தன்னுடைய வாழ்க்கையில தான் முகம் கொடுக்கின்ற காரியங்களுக்கான காரணம் என்ன? ரைட்? மனிதனுடைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? உலகத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான யுத்தங்களுக்கான காரணங்கள் என்ன? ரைட்? மனிதன் அ கொடூரமாக செயல்பட்டு கொலை, துஷ்பிரயோகங்கள், இப்படியான காரியங்களை அவன் செயல்படுத்துகிறான். அதற்கான காரணங்கள் என்ன? ரைட்? அதே நேரத்துல மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே, தன்னுடைய சொந்த அறிவினாலே அவன் அ ஏன் செயல்படுகிறான்? சரியா? அப்படி செயல்பட்டு தனக்கான
எண்ணத்தை அவன் தேடுகிறான். தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேன்மைகளுக்காக அவன் எப்படியாக செயல்படுகிறான் என்றதை என்ன செய்து கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு தெளிவாக விளக்கத்தை கொடுக்கிறது. எனவே தன்னை சூழ இருக்கின்ற மனிதர்கள், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இருதயம், எல்லா காரியங்களையும் குறித்த ஒரு அறிவு, அந்த அறிவை கடவுளுடைய வசனம் என்ன செய்யுது? ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. ஆகவே தான் அது வெளிச்சம். அது விளக்குன்னு சொல்லப்படுகிறது. அங்க இருள் இல்ல. கடவுளுடைய வசனம் இருக்கிற இடத்துல. ரைட்? அங்க தெளிவில்லாத, அங்க எங்களுக்கு நாங்க அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள் இருக்காது அநேக நேரங்கள்ல. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அவைகளை வெளிச்சம் மூட்டி எங்களை வழி நடத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாங்க காண்றோம். ரைட்? பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையில, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்ன நாங்க இங்க பார்க்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையின் மூலம் வெளிச்சம் பெற்றவன் என்ன செய்யறானா? கடவுளுக்குரியவைகளை அறிகிறவனாக இருக்கிறான். கடவுளுடைய வழிநடத்தல்களை, கடவுள் எப்படி எங்களுடைய இந்த உலகத்துல, இந்த உலகத்துல நடைபெறுகின்ற காரியங்களுக்குள்ள கடவுள் எப்படி செயல்படுகிறார்? ஒரு வரலாறு இருக்கு. எங்களுடைய உலகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அந்த வரலாற்றுல ஆண்டவர் எப்படி செயல்பட்டு கொண்டு வந்தார்? அந்த வரலாற்றுல எழும்பின மனிதர்களை எப்படியாக ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தினார்? ரைட்? அதே போல தன்னை எப்படி ஆண்டவர் தெரிவு செய்தாரு போன்ற விஷயங்களை, அந்த ஆவிக்குரிய கடவுளுக்குரிய விஷயங்களை அறியக்கூடிய ஞானம், அறிவு, அந்த வெளிச்சத்தை யாரு கொடுக்கிறார்? ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அது வெளிச்சம், அது விளக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப ஆவிக்குரிய கடவுளுக்குரிய இருளை நீக்கி, ரைட், வெளிச்சத்தை, கடவுளுக்குரிய காரியங்களை சிந்திப்பதற்கு, கடவுளுக்குரிய காரியங்களை குறித்து அதன்படி செயல்படுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்குரிய காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் மனிதனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது விளக்கு, அது வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு. ரைட்? இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்றதுக்காக நாங்க 2 தீமோத்தேயு புத்தகத்துல, நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். அது இப்படி சொல்லுது: வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ரைட்டா? இப்போ எப்படி அந்த வசனம் ஒரு மனுஷனுக்கு விளக்கா வெளிச்சமா மாறுதுன்னா, எப்படி அவனுடைய இருளை நீக்குதோ அதே போல அந்த வசனங்கள் என்ன செய்யுதான்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேறினவனாக மாறும்படி, அவன் நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவனாக மாறும்படி அவனுக்கு உதவி செய்கிறதா. சரியா? இப்ப பாருங்க, நாங்க பார்க்கிறோம் அதுக்கான அர்த்தத்தை, இந்த வசனத்தின் அர்த்தம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, கடவுளுடைய வசனத்தை கடவுள் என்ன செய்தாரா? உந்துதல் கொடுக்கிறார். மனுஷர்கள் கடவுளுடைய வசனத்தை எழுதும்படி அருளப்பட்டிருக்கிறார்னு சொல்லும் பொழுது, மனுஷன் அந்த வார்த்தைகளினாலே உந்தப்படுகிறான். மனுஷன் அந்த வார்த்தைகளினாலே வழிநடத்தப்படுகிறான். ரைட்டா? அப்ப கடவுளுடைய வேதாகமம் கிட்டத்தட்ட 40 பேர்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்தாரு? தன்னுடைய வேதாகமத்தை மனிதனுக்கு அருளுகிறார்.
கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக இந்த வேதாகமம் என்ன செய்யுது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் அருளப்படுகிறது. எனவே ஆரம்பத்துல எழுதினவர் யாருன்னு கடைசியா எழுதினவருக்கு தெரியாது. அவர கண்டதில்ல. அவரோட பழகுனது இல்ல. ரைட்? அவர குறிச்சு படிச்சிருக்கலாம். ஆனா, அவர் யாரு? எப்படியாப்பட்டவர்? அவருடைய சூழ்நிலை எப்படி என்பதை அந்த சூழ்நிலையை அவர் பார்த்ததில்ல. ரைட்? ஆனாலும் கடவுளுடைய வசனம் எப்படியாக இருக்கிறது? ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு சங்கிலி கோர்வையைப் போல ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வசனத்துல ஒரு வசனத்தோட இன்னும் ஒரு வசனம் என்ன செய்யாதான்? முரண்படாதாம். ரைட்டா? ஒரு வசனம் வந்து இன்னும் ஒரு வசனத்தை விளக்கப்படுத்துறதாக இருக்குமா. இப்ப சொல்லுவோமே, பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னா, அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டின் வசனம் என்ன செய்யும்? விளக்கம் கொடுக்கிறதாக இருக்கும். அதே போல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு வசனத்தை என்ன செய்யுமா? விளக்கப்படுத்துறதாக இருக்கும். அப்ப என்ன செய்யலாம் அந்த வசனங்கள்? ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்காது. எதிர்கருத்துடையதாக இருக்காது வசனங்கள், கடவுளுடைய வசனம். ஏன்னு சொன்னா, அது ஆவியானவர் மூலம் மனிதனுக்கு அருளப்பட்டது. இல்லையா? மனிதன் அதை எழுதினாலும் வேதாகமத்தின் ஆசிரியராக இருப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான தொடர்பு, ரைட், கொண்டதாக வேதாகம வசனங்கள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது அவருடைய தெய்வீக வெளிப்பாடு, கடவுளுடைய வசனம். சரியா? எனவே இந்த தெய்வீக வெளிப்பாடான, ரைட், அத வந்து ஆண்டவருடைய மூச்சுன்னு சொல்லப்படுகிறது ஆங்கிலத்துல, அல்லது கிரேக்க மொழியின் அர்த்தத்தின்படி. சரியா? அவருடைய மூச்சு, ரைட், அவர் அதை நுகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. சரியா? எனவே அப்படியான விதமாக தேவன் தன்னுடைய வார்த்தைய மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதுனால, சரியா, அது அவனுடைய வாழ்க்கையில அவனை தேறினவனாக மாற்றுகிறது. அதாவது அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது கடவுளுடைய வார்த்தை. மனிதனுடைய வாழ்க்கை நாங்க முதல்ல பார்த்த மாதிரி அது இருளடைந்து இருக்கிறது. ஆனா கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யுது? அதுக்குள் அந்த இருளடைந்த அவனுடைய ஆத்மாவுக்குள்ள சென்று அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து அவனுடைய கண்களை திறந்து, ரைட், இப்ப கடவுளுக்குரிய காரியங்களை குறித்த உணர்வை அவனுக்கு கொடுக்கிறது. இப்ப சரியான முறையில உலகத்துல நடக்கிற காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து சரியான முறையில சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கடவுள் என்ன செய்யுது? கடவுளுடைய வசனம் அவனுக்கு கொடுக்கிறது. அது வெளிச்சமாக அவனுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அதே மாதிரி அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது? அவனை நற்கிரியை செய்யும்படி தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. இது எல்லாமே அவனுக்கு கிடைக்கின்ற வெளிச்சம். அவனுக்கு விளக்காக, வெளிச்சமாக கடவுளுடைய வார்த்தை வரும்பொழுது என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கை நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக அவனை மாற்றுகிறது. என்ன நற்கிரியை இது? இது வந்து இப்ப சும்மா எல்லாரும் நற்கிரியை செய்றாங்களே, எல்லா மனிதர்களும் நற்கிரியை செய்றாங்க. கடவுளை அறியாதவங்களும் என்ன செய்றாங்க? மற்றவங்க மேல அன்பா இருக்கிறாங்க, ரைட்? தான தர்மங்கள் பண்றாங்க, நல்ல செய்திகள் செய்றாங்க. இங்க சொல்லுகின்ற நற்கிரியைகள் வந்து அதுவும் தான். ஆனா அதோடு சேர்த்து கடவுள் விரும்புகின்ற நல்ல காரியங்களை செய்யும்படியான ஒரு வாழ்க்கைய கடவுளுடைய வார்த்தை என்ன செய்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. கடவுள் விரும்புகிற காரியங்களை, ரைட், கடவுள் அவனை வழிநடத்துகின்ற விதமாக அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பித்த அந்த நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்யும்படியான அந்த விதமான தகுதி உள்ளவனாக என்ன செய்தான் கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறது. அதுதான் அவனுக்கு கிடைக்கின்ற வெளிச்சம். அதுதான் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த அந்த கட்டளைகள் மூலம், அல்லது வேதம், அல்லது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவனுடைய வாழ்க்கை தகுதி உள்ளதாக மாற்றப்படுகிறது. சரியா? எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் கடவுளை அறியாததுக்கு முதல்ல, ரைட், அல்லது கடவுளை அறிந்ததுக்கு பிற்பாடும் கூட அநேக நேரங்கள்ல கடவுள் விரும்பாத காரியங்களை நம்ம செய்வோம் சில நேரங்கள்ல, இல்லையா? ஆனால் கடவுள் எங்களுக்கு எப்படியான வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, கடவுள் விரும்புகிற காரியங்களை செய்யக்கூடிய இயலுமையை கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுக்கிறார். எனவே
கடவுளுடைய வார்த்தை என்ன செய்து நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. எனவே நம்ம வந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ விரும்புவோம்னு சொன்னா என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தைய நாங்க கற்றுக்கொள்ள, அந்த வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொள்ள, அந்த வார்த்தைகளை நாங்க மனனம் செய்ய, அந்த வார்த்தைகளை நாங்க தியானிக்க, நம்ம அதிக முயற்சிகளை எடுக்கணும். அப்ப அது என்ன செய்யுதா? நம்மை தேறினவர்களாக மாற்றுகிறது. நம்மை நற்கிரியைகள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ஏன் அது மாற்றுது? நாங்க என்ன பார்த்தோம்? ஏனென்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. அவர் அதுக்கு ஆசிரியராக இருக்கிறார். அவர் மூலம் கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வெளிப்பாடு வார்த்தை. அது ஒரு மனிதனுக்குள்ள செயல்பட்டு அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப நற்கிரியை செய்யும்படி அவனை மாற்றுகிறது. அதே மாதிரி அந்த வசனம் கடைசி பகுதி சொல்றது என்னது? என்ன சொல்லுகிறது? அது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் உகந்ததாக ஆண்டோடைய வசனம் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. சரியா? இதை நாங்க சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, வேதாகம உபதேசங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வெளிச்சமாக மாறுதுன்னு சொன்னா, அந்த வசனங்கள் வந்து உபதேசத்துக்கு உகந்ததாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு உபதேசம் வழங்குது. ரைட்? என்ன உபதேசம்? ரைட்? அந்த உபதேசத்தின் மூலம் அவனுடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடையுதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன உபதேசம்? மனுஷனுடைய படைப்பு. அவன் எப்படி படைக்கப்பட்டான்? என்ன சாயலில் படைக்கப்பட்டான்? ரைட்? யாரால படைக்கப்பட்டான்? ரைட்? என்ன நிலைமையில அவன் படைக்கப்பட்டான்? என்ன மாதிரி காரியங்கள் அவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்தார்? என்ன சாயலை கொடுத்தார்? என்ன குணாதிசயங்களை கொடுத்தார்? என்ற உபதேசங்களை அவனுக்கு வழங்குது. ரைட்? அதே நேரத்துல அவன் எப்படி வீழ்ந்து போனான்? எப்படி பாவம் செய்தான்? என்ற உபதேசத்தை வழங்குது. அப்போ படைக்கப்பட்ட பொழுது உலகத்துல இருக்கின்ற எல்லா சிருஷ்டிப்புகளை விடவும் மேன்மையானவனாக, மிகவும் ஆசீர்வாதம் உள்ளவனாக, ரைட்? படைப்பின் மணிமகுடம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கோபுரமாக படைக்கப்பட்டவன், எல்லா படைப்புகளை விடவும் விசேஷமானவனாக படைக்கப்பட்டவன் என்பதை உபதேசத்தின் மூலம் விளங்கிக் கொள்றான், கடவுளுடைய வார்த்தையின் மூலம். அப்படி படைக்கப்பட்டவன் எப்படி பாவம் செய்து வீழ்ச்சி அடைந்தான்? வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை என்னவாக மாறியது? அவனுடைய ஆத்துமாவின் நிலைமை, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்பாடுகள் எப்படியாக மாறினது என்ற உபதேசத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். அப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரிஜினல் தன்மைய, தான் யார், கடவுள் யார், தன்னுடைய இப்போ இருக்கிற நிலைமை என்ன, அந்த நிலைமைக்கான காரணம் என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் கடவுளுடைய வாசனம் என்ன செய்யுது? ஒரு மனுஷனுக்கு உபதேசிக்குது. இல்லையா? வேதாகமம் ஒரு மனுஷனுக்கு உபதேசித்து கற்றுக் கொடுக்குது. ரைட்டா? அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், அந்த பாவத்தின் வீழ்ச்சியினால அவனுக்குள்ள ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? அந்த பாதிப்பினாலே மனுஷனுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறி இருக்கிறது? அப்படி மாறி இருப்பதின் மூலம் அவன் எப்படி சமாதானம் இல்லாதவனாக ஆகி இருக்கிறான். சரியா? அப்ப அந்த சமாதானம் இல்லாதவனாக ஆகி நரகத்துக்கும் பாவ தண்டனைக்கும் உள்ளானவனாக அவன் மாறி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி அவன் மன்னிக்கப்பட்டான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அனுப்புவதற்கு தேவன் எப்படி திட்டமிட்டார் என்றதை எல்லா உபதேசங்களையும் ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய வசனம் என்ன செய்யுது? வழங்குகிறது. அப்ப இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கான வெளிச்சம். ஏன்னா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்திருக்கிற மனுஷன், கடவுளுடைய வார்த்தையை நம்பாத மனுஷன் இந்த உன்னதமான சத்தியங்களை என்ன செய்ய முடியாது? இந்த உபதேசங்களை அடைய முடியாது. இந்த உபதேசங்களை அடைய முடியாத மனிதன் இருள்ல இருக்கிறான், வெளிச்சம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய வார்த்தை நமக்கு விளக்காக வெளிச்சமாக வரும் பொழுது மனுஷன் தான் யார் என்பதை, தன்னுடைய சிருஷ்டிகர் யார் என்பதை, தன்னுடைய இரட்சகர் யார் என்பதை அவன் வந்து என்ன செய்யறான்? உபதேசம் அடைகின்றான் கடவுளுடைய வார்த்தையின் மூலம். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் யாருன்னு தெரியாம எப்படி வாழ்றது? எதுக்காக இந்த பூமியில இருக்கிறேன்னு தெரியாம எப்படி ஒரு நோக்கத்தோடு வாழ்றது நம்முடைய வாழ்க்கைய?
என்னுடைய எஜமான், என்னுடைய கடவுள் யார் என்று தெரியாம எப்படி நான் ஜீவிக்கிறது? என்னுடைய பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரலாம்? அதுக்கான கடவுள் ஏற்படுத்தின வழி வழி என்ன வழி என்பதை புரிந்து கொள்ளாம எப்படி ஒரு மனிதன் வெளிச்சம் அடைய முடியும்? இல்லையா? ஆகவே கடவுளுடைய வசனம், வேதாகமம் இந்த அருமையான உபதேசங்களை மனுஷனுக்கு தேவையான ரைட் அவன் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்கள் என்ன செய்யுது? அவனுக்கு வழங்குகிறது. வழங்குவதின் மூலம் அவனுடைய வாழ்க்கைக்கு வேத வார்த்தைகள் வெளிச்சமாக மாறுகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், வேத வசனங்கள் என்ன செய்யுது? ஒரு மனுஷனை கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது. சரியா? ரைட்? கடவுளுடைய வசனம் என்ன செய்யுது? கடிந்து கொண்டு சீர்திருத்துவதின் மூலம் அவனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த கடிந்து கொள்ளுதல் அல்லது சீர்திருத்துதல்னா என்னது? ஒரு மனுஷனை கண்டிக்கிறது அல்லது ஒரு மனுஷனுக்கு எச்சரிப்பு வழங்குகிறது, ஆலோசனை வழங்குகிறது. ரைட்? ஆலோசனை வழங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கை எப்படியாக, எந்த வழியில, எப்படியான ஒழுக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு கற்பிக்கிறது. ரைட்டா? அதுதான் நாங்க இங்க பார்க்கிறோம். அது கடிந்து கொண்டு அவனை சீர்திருத்துகிறது. அவனை சிட்சிக்கிறது கடவுளுடைய வசனம். அவனுடைய பாவங்களை சுட்டி காட்டுகிறது. அவனுடைய மாய்மால தன்மைகளை, ரைட்டா? அவனுடைய மனசுல இருக்கின்ற அவனே திருக்குள்ள அவன் ஏமாற்றிக் கொள்ளுகின்ற எண்ணங்கள், ரைட்? அந்த தன்மைகளை ஆண்டவருடைய வசனம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சரியா? அப்ப அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த இருள என்ன செய்யுது ஆண்டவருடைய வசனம்? வெளிச்சம் பிரகாசிச்சு அந்த இருளை நீக்கி அவன ஒழுக்கமான வழியில, ரைட்? கடவுள் விரும்புகின்ற, கடவுள் மகிமைப்படுகின்ற, கடவுள் பயமுள்ள அந்த வழிகள்ல அவன வளர்றதுக்கு ஆண்டவருடைய வசனம் அவனை சீர்திருத்துது, அவனை கடிந்து கொள்ளுகிறது, அவனை அறிவுறுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை வெளிச்சம் அடையுது. சரியா? அதே போல கடவுளுக்குள்ளான வாழ்க்கையில முக்கியமா நாங்க பார்க்கிறோம், கடவுளுடைய சாயல்ல வளர்றதுக்கு, அதே போல அவரோடு இருக்கிற உறவுல வளர்றதுக்கு அவனுக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறதாக ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. ரைட்டா? ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம், கடிந்து கொண்டு அவனை சீர்திருத்துகிறது. சீர்திருத்துகிறதுன்னு சொன்னா, கடவுளுடைய சாயல்ல வாழ்றதுக்கு அவனுக்கு உதவி செய்கிறது கடவுளுடைய வசனம். சரியா? கடவுளுடைய சாயல்னு சொல்லும் பொழுது, கடவுளுடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, ரைட்? அவருடைய பரிசுத்த தன்மை, ரைட்? அவர் எப்படி மற்றவர்களை நேசிக்கிறார், அந்த எப்படியாப்பட்ட அன்பு, அவருடைய அன்பு போன்ற அந்த குணாதிசயங்கள்ல, ரைட்? நாங்க ஆவிக்குரிய கனிகள்ல படிக்கும் பொழுது அந்த இச்சை அடக்கம், அந்த நீடிய பொறுமை, ரைட்? தயவு, அந்த நற்குணம், அந்த விசுவாசம், இல்லையா? அந்த அந்த சாந்தம், அந்த காரியங்கள்ல கடவுளுடைய வசனம் என்ன செய்யுது? அவனை வளர்க்கிறது. சரியா? அது அதுக்குள்ள அவனை புதிய மனிதனாக, புது சிருஷ்டியாக அவனை மாற்றுகிறது. மாற்றி கடவுளோட இருக்கிற உறவுல வளர்றதுக்கு அவனுக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறது கடவுளுடைய வார்த்தை. சரியா? கடைசியா நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, கடவுளோடு இருக்கிற உறவு, அவரோடு ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கும்படியான அந்த காரியத்தை தான் ஆண்டவர் கடைசியாக ஒரு மனுஷன்ல செய்றார். ரைட்? கடவுளோடு சமாதானமாக்குறார் ஒரு மனுஷன. ரைட்? அவன் சமாதானமாகும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வெளிச்சம் அடைகிறது. சரியா? சமாதானமாகும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கடவுளோடு ஒப்புரவாகிறது. ரைட்? அதான் நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு, ரைட்? கடவுளுக்குள்ள வளர தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் என்னத்த காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் மூட்டிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். சரியா? ஆகவே சில நேரங்கள்ல அந்த நாங்க பார்த்தோம் இல்லையா? கடிந்து கொள்ளுகிறார்ன்னு சொல்லி. கடிந்து கொள்ளும் பொழுது சில நேரங்கள்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரைட்? ஆகவே அந்த இப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அல்லது எங்களுடைய கடவுளுடைய வசனத்தை கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, எங்களுடைய பாவம் சுட்டிக்காட்டப்படும் பொழுது எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் சில நேரங்கள்ல?
கடவுளுடைய வார்த்தையை வாசிக்காம, தியானிக்காம, அதுக்கு செவி கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா எங்களுடைய பாவங்கள அது சுட்டி காட்டுறதுனால. இல்லையா? அ ஆனால் வசனம் என்ன சொல்லுது? "அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே." கடவுள் தன்னுடைய வார்த்தையினால எங்கள சுட்டிக்காட்டும் பொழுது, எங்களை எச்சரிக்கும் பொழுது, எங்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொழுது, நாங்க சோர்ந்து போகக்கூடாது. மாறாக சந்தோஷத்தோடு, கடவுள் அவருடைய பிள்ளையாக நான் இருப்பதினாலே, அவருக்குள்ள என்னைய வளர்த்து எடுப்பதற்காக ஆண்டவர் இந்த சீர்திருந்துதலை ஆண்டவர் என்ன செய்றாரு? எனக்கு கற்பிக்கிறார் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்க என்ன செய்யணும்? கடவுளுக்குள்ள நாங்க அ இன்னும் அர்ப்பணிப்போட, இன்னும் அவரை அன்பு செலுத்தி ஆராதிக்கும்படி எங்கள விட்டுக் கொடுக்கணும் அன்பானவர்களே. எனவே நம்ம குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் கடவுளோடு இருக்கிற உறவுல வளரணும்னு நம்ம விரும்புவோமா இருந்தா, கடவுளுடைய சாயல், ரைட்? அந்த அன்பு, இரக்கம், அந்த விட்டுக் அந்த மற்றவர்களை மேன்மையாக எண்ணுகின்ற தன்மை, அந்த மன்னிப்பு, ரைட்? அந்த அருமையான சாயல்ல நம்முடைய பிள்ளைகள் வளரணும்னு நம்ம விரும்புவோமா இருந்தா, நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான வேலை, அந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகின்ற, இந்த காரியங்களை அவனுக்குள்ளே வெளிச்சமாய், விளக்காக கொண்டு வந்து தருகின்ற கடவுளுடைய வார்த்தையை படிக்க வைக்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்ல. ரைட்? கடவுளுடைய வார்த்தையை படிக்க வைக்கிறது. கடவுளுடைய வசனங்கள மனனம் செய்ய வைக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்க வைக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய செய்றது. சரியா? அப்ப எங்களுடைய வீட்ல இருக்க வேண்டிய மிக பிரதானமான வாசிப்பு புத்தகமாக, ரைட்? அடிக்கடி தொடப்படுகின்ற புத்தகமாக, அடிக்கடி திருப்பப்பட வேண்டிய புத்தகமாக இருக்க வேண்டியது எது? வேதாகமம். ஏன்னா, ஒரு போதகர் சொன்னாரு. வேதாகமம் அழுக்கடையும் பொழுது, அ அதாவது அது வந்து நம்ம திருப்ப என்ன ஆகும் அது? அழுக்கடையும் இல்லையா? ரைட்? அது அழுக்கடையும் பொழுது, மனுஷன் என்ன ஆகுறானா? சுத்தமாகுறானாம். சரியா? அத வாசிக்க, வாசிக்க கடவுளுடைய வசனமானது நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்ப சீர்திருந்தலையும், நீதியையும் படிப்பிக்குது அது. சரியா? கடிந்து கொண்டு சீர்திருந்தலுக்கு ஏதுவாக எங்களை வழிநடத்துதுன்னு பார்த்தோம். கடைசியா பார்க்கிறோம், நீதியை படிப்பிக்குதாம் அது. சரியா? கடவுளுடைய வசனம் நீதியை படிப்பிக்கிறது. இது என்ன நீதியை படிப்பிக்கிறதுன்னு சொன்னா? ரைட்? நீதியை படிப்பிக்கிறதுன்னு சொன்னா, ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ரைட்டா? நீதிமானாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? ரைட்? நீதியை படிப்பிக்குதாம். இப்ப வந்து என்ன நீதியை படிப்பிக்குதுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தை. சரியா? அதாவது நம்மளுடைய நல்ல காரியங்களின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியாது? கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற முடியாது. எனவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? நமக்கு பதிலாக, ரைட்? முழுமையான, ரைட்? நீதியுள்ளவராக, கடவுளுடைய வார்த்தைகளை முழுமையாக கடைப்பிடித்து, ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? நமக்காக அந்த நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். சரியா? நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன், ஒரு பாவியான மனிதன் விசுவாசிக்கும் பொழுது, அவனை ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? தன்னுடைய நீதியின் ஆடையினால, ரைட்? தன்னுடைய பரிசுத்தத்தினால அந்த பாவியானவனை போர்த்துகின்றார். அவனை மூடுகின்றார். சரியா? அப்ப பாவியான மனிதன் கிறிஸ்து இயேசுவின் நீதியின் ஆடையினாலே போர்த்தப்பட்டிருக்கிறார். சரியா? என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப நானும் நீங்களும் நீதிமான்கள். சரியா? ஏன் நீதிமான்கள்? நம்மளுடைய நல்ல காரியத்தினால நீதிமான்களாக நாங்க மாறல. ரைட்டா? நீதிமான்கள் சொல்லும்போது குற்றமற்றவர்கள். ஆண்டவரினாலே குற்றமற்றவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள். சரியா? அப்ப எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு தன்னுடைய நீதியை, தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன செய்தாரா? எங்கள் மேல போர்த்தி, ரைட்? எங்களை அவருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. சரியா? அப்ப இந்த நீதியை ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்பிக்கிறது. சரியா? அப்ப அந்த நீதிமானுக்குரிய வாழ்க்கைய வாழும்படி என்ன செய்யுது வேதாகமம்? அவனுக்கு படிப்பினைய வழங்குது. ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும்? அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே, கடவுள் இயேசு கிறிஸ்துவினாலே புதிய மனிதனாக மாற்றப்பட்டவன்,
புதிய இருதயம் பெற்றவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த நீதிகளை சரியா ஆண்டவருடைய வசனம் என்ன செய்தா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்ற மாதிரி கடவுளுடைய கட்டளைகள் அது விளக்கு, கடவுளுடைய வேதம் அது நமக்கான வெளிச்சம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைய மாற்ற வல்லது. எனவே அந்த மாற்ற வல்ல அந்த வேதத்தை, வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி ஒரு கிறிஸ்தவன் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில. ரைட்? பேதுருல பார்க்கிறோம், ஒரு குழந்தை எப்படி பிறந்த குழந்தை ஒரு தாய்ப்பாலுக்காக அதிக ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இருக்குமோ, அதே போல களங்கமில்லாத வேத வார்த்தையின் மீது ஒரு கிறிஸ்தவன் வாஞ்சை உள்ளவனாக, அவன் ஏக்கம் உள்ளவனாக அவன் இருக்கணும். சரியா? எனவே தொடர்ந்தும் சிரமமாக ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு கிறிஸ்தவன் பின்னிற்க கூடாது. அவன் அதிகமாக அவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். ஏன்னா அது அவனை மாற்றும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை அது உண்டு பண்ணும் என்பதை பார்க்கிறோம். அது அவனை சீர்திருத்தும் என்பதை பார்க்கிறோம். அது அவனுக்கு நீதியை கற்பிக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். தேங்க்யூ. அந்த ஒரு வசனத்திலிருந்து நாங்க இன்றைய நாளின் பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இனி வர்ற காலங்கள்ல தொடர் தொடர் வேடு படிப்பாக இல்லாம நீதிமொழிகள் இருக்கின்ற ஆங்காங்கே இருக்கின்ற சில காரியங்களை மாத்திரம் ஒவ்வொரு பாடமாக நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரைட்? எனவே இந்த நாள்ல நீங்க படிச்ச எதுவும் காரியங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா தான் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்க எங்களோடு சொல்லலாம்.